உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டில் சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். ஸோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4-5 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் என்ன தரப்போகிறது என்று பார்த்தோமே ஆனால், ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன், ராசியிலே சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். வாழ்க்கையிலே சுக்கிர பகவான் உடம்பில் இருக்கும் பொழுது சுக்கிர மூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். சார், வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகங்களும் முக்கியமானது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சனி பகவான் உடம்புல இருக்கும்போது தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வரும், வேலைக்கு போகணும். சில பேர் வேலைக்கே போக மாட்டான். எப்பப்பா நீ வேலைக்கு போவப்பா? நான் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டேப்பா. உலகத்திலே பெரிய இம்சை ஒருத்தர் வேலை வாங்குறது, வேலையே பார்க்க மாட்டான். சில பேர் உடம்புல இது இருக்கும்போது சுக்கிரன் இருக்கும் பொழுது காதல், காவியம், இசை, அறிவு போன்ற விஷயங்கள்லாம் வரும். புதன் இருக்கும்போது புத்தி, படிக்கிறது போன்ற அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு. ராசியில சுக்கிரன் இருக்கும்போது வாழ்க்கையை ரசிக்க தொடங்குகிறீர்கள். இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுகிறோம். மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பொற்காலம், பாடகர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலம். ரிஷபராசிக்காரர்கள் யாராவது பாட்டு தொழிலா வச்சிருக்கிறவங்க, அல்லது சங்கீதம் சொல்லித்தர்றவங்க, அல்லது இது வந்து வில்லு பாட்டு மாதிரி, அல்லது மிருதங்கம் மாதிரி இசை இசை கருவிகள்லாம் சொல்லித்தர்றவங்க, இசை கருவிகள் செப்பனிடுறவங்க, இசை கருவிகள் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் பொற்காலம். அதே மாதிரி இந்த சிற்றுண்டி பண்றவங்க, துரித உணவுகள் பண்றவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு பண்றவங்களுக்கெல்லாம் பொற்காலம். பார்த்துட்டே இருப்பாங்க. சார் ஒரு டவா மாதிரி இருக்கும், அப்படி கட் பண்ணி அப்படி கட் பண்ணி அப்படி நாங்கள் சாப்பிடுங்க அப்படிமா. ஏய் என்னடா பண்ற அப்படின்னா ஒரு 2 செகண்ட் தான். இந்த வானொலி எடுத்து 2 ஆட்டி அப்படி போட்டுருவாங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. அது மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக சமைக்கிறவங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறவங்க, இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறவங்க ரொம்ப துரிதம்னு பேர் சுக்கிரன்னா. அப்போ சுக்கிரன்னா என்னென்னா ரசனைன்னு பேர். இந்த பாடகர்கள்லாம் சொன்னேன். அந்த மாதிரி ஓவியர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் ஓவியர்களோ, இப்பெல்லாம் ஓவியம்ங்கிற பதத்துடைய அர்த்தமே மாறி போச்சு. ஓவியம்னா வந்து ஒரு காலத்தில் சித்திர ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஓவியத்தை உட்காந்து ரசித்து பார்க்கலாம். சித்திர ஓவியங்கள் வரைகிறதுலாம் ரொம்ப கம்மியாகி எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு. ஒரு ப்ரஷ் எடுத்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு. பையா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரஷ் என்கிட்ட பேசுது, பேசும் எதாவதுன்னு சொல்றது. இந்த மாடர்ன் ஆட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க சார் சமீபத்தில் இது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு படத்துக்கு போனால் இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 27 வரலாற்று புத்தகத்தை படிச்சிருக்கணும். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே 2 தரவுகள் படிச்சிருக்கணும். 1960 சென்னை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இது உங்களுக்கு புரியும். சார் நான் தெரியாமல் தான் இருக்கிறேன், நான் படத்துக்கு வந்தேனா இல்லை குரூப் 2 எக்ஸாம் எழுத வந்தேனா எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ மாடர்ன் ஆர்ட் நான் வந்து ஓவியம் வரைய வந்தேனா இல்லை பிகாசோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுட்டு வந்தேனா? நான் எனக்கு பிடிச்சதை வரைய வந்தேன், அவ்வளோதானே பாஸ். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கான கலை ஓட்டத்தை கலையாக தராரு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேல் ஆகுறது. எங்கள் வீட்டில் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். முன்னெல்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகாக கிளாஸ் பெயிண்டிங்ஸு, தீக்குச்சி வச்சு நீங்கள் இதெல்லாம் பொருட்கள் பண்ணுறது, அல்லது பெயிண்டிங்ஸ்லாம் வரைகிறது, இந்த கண்ணாடிகள்லாம் வரைகிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த அழகுணர்ச்சி குறைஞ்சி கூட பின்றவங்கன்னா நிறைய, அந்த அழகுணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எல்லார் வீட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பேர் பெண் பேர் ஆண், அவ்வளோதான்.
ஆண்கள் பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் பெண்களும் பண்றாங்க, பெண்கள் பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் ஆண்களும் பண்றாங்க. பெண்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு, இது மாதிரி அவங்க கலை ரசனையோட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சொல்லப்போனால் காளி மகா காளியா அவங்க தான் சார். கலை ரசனையாவது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ராசியிலே சுக்கிரன். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவான், வக்கரம் பெற்ற புதன் 2-5 கூடியவன், பண விஷயங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். கொடுத்த இடத்துல பணம் வாரா கடனை உருவாக்குகிறார். 3ஆம் வீட்டிலே சூரிய பகவான் 4 கூடியவர் 3ஆம் வீட்டில் வீடு மாடு மனை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்போது அதில் வர பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கி தருகிறார். 4 கூடியவன் 3ஆம் வீட்டில். அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த 3ஆம் இடம் என்பது 4 கூடியவன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களால் மேன்மை, உடன் பிறந்தவர்களுடன் அனுசரணை போன்றவற்றை உருவாக்குகிறார். 3 கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது மிக சிறப்பான விஷயங்கள்லாம் தருகிறார், மிகப்பெரிய மேன்மைகள் எல்லாம் தருகிறார், தைரியத்தை தருகிறார். அதே மாதிரி குரு பகவான் ஏற்கனவே 2ல் இருந்து மிகப்பெரிய இந்த சொத்து சேர்த்தக்கூடிய விஷயங்கள், நகை சேர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை இன்வால்வ் பண்ணுறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமண பிராப்தி, திருமண யோகங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார். காதலில் ஜெயித்தல், அந்த பந்தயம். 7னா திருமண யோகம், காதலில் ஜெயிக்கிறது. நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை விரும்புகிறேன் சார், அந்த பொண்ணு இந்த வருஷம் இந்த மாதம் ஓகே ஆகும், இந்த மாதம் கண்டிப்பாக ஓகே ஆகும் போன்ற விஷயங்கள் கூட ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்ய போகிறீங்க. பிடிச்ச மாதிரி ஓவியம், பிடிச்ச மாதிரி பாட்டு, பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பேஷன் என்ன சொல்கிறீங்களோ. சில பேர் பைக் எடுத்துகிட்டு சும்மாவே கொல்லிமலைலாம் சுற்றி வருவாங்க. பேஷன், அந்த பேஷனுக்கெல்லாம் நம்ம ஒதுக்குற நேரம் போயிடுச்சு. பேஷனை பார்க்கறது இல்லை, பிடிச்சதை பார்க்கறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. மொபைல் எடுக்கிறோம், மொபைலுக்குள்ளேயே உழுந்து கிடக்கிறோம், வேறு எந்த வேலையும் செய்யறதில்லை. பேஷனாவது பூசனாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு அறிவே இல்லாமல் போடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ இப்போது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பேஷனை நோக்கி பயணத்தை திருப்புகிறார். நான் வேலை செய்கிறது வேறு சார், நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை தான் வச்சுருக்கேன், ஆனால் சாயந்தரம் நான் இந்த மாதிரியான ஸ்டாம்பெல்லாம் சேகரிப்பேன், அது என்னோட பேஷன். இந்த பேஷனுக்காக நேரத்தை செலவிடுவீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை வாழ துவங்க போகிறீர்கள். தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் சுக்கிர பகவானை ஆதிக்கமாக கொண்ட சந்திர பகவானை உச்சம் பெற்ற கிரகமான நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கே உரிய மாதமோ அப்படிங்கிற சிந்தனை வருது. என்ன அப்படி ஒரு சிந்தனை, எதுக்காண்டி அந்த சிந்தனைனா, உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவானே உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்தாருன்னா சகல சந்தோஷங்களும் சகல வைபவங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது உண்மை. ஸோ அவர் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள், மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் போது அதுக்கு ஏற்றவாறு என்னன்னா, உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரையும், ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி, சுகஸ்தானாதிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய மனசுல என்னென்ன ஆசைகளை நீங்க வச்சிருக்கீங்களோ அத்தனை விதமான ஆசைகளும் அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தொழில் செய்யணும், தொழிலில் நிறைய போட்டியை சந்திச்சிட்டோம். ஒரு என்ன சொல்கிறோன்னா, மன நிம்மதினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் போராட்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப பிரச்சனை, எது எடுத்தாலும் பிரச்சனை, மனசு விட்டு வெளியே வார்த்தையை சொல்ல முடியாத பிரச்சனை, ரொம்ப கவலை. இந்த போராட்டம், கவலை எல்லாமே பார்த்திங்கன்னா தற்போது தான் கேது பகவான் விலக்கி விட்டு சென்றார். இப்போ கேது விலகுனது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் மகிழ்ச்சியை கொடுத்துச்சா அப்படின்னா மகிழ்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகளை கோச்சார கிரகங்கள் சாதகமாக அமர்ந்து கொடுக்கின்றன. இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாரே. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது அமர்ந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை தாக்கத்தை கொடுக்கிறது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு
குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா, குழந்தை பாக்கியம் கிடைச்சா சந்தோஷம், குழந்தை பாக்கியத்துக்காக பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, எல்லா முறையிலும் அதாவது டெஸ்ட் பேபி மூலமாக கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு தாம்பத்திய உறவுகள் மூலமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு நல்ல பந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ நம்ம ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் வாய்ப்பளிக்கிறது. ஸோ மிஸ் பண்ணாமல் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள என்னென்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லைங்க என்ன செய்யணும் தெரிலங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஷபராசி பெண்களாக இருந்து வருத்தப்பட்டாலும் சரி, அல்லது ரிஷபராசி ஆண்களாக இருந்து வருத்தப்பட்டாலும் சரி, தயவு செய்து இந்த மாதம் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கணவன் மனைவியாக உண்மையான அன்புடன் ஒரு முறை இந்த மாதத்தில் கட்டாயமாக இந்த மாதத்தில் ஒரு முறை புதன்கிழமை நைட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் தங்கி வியாழக்கிழமை காலையில் முதல் தரிசனம் பார்த்துட்டு முருகன் கோயிலில் புதன்கிழமை தங்கும்போது நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. முழு மனதோடு தொடங்குங்க. கட்டாயமாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு செயல்பாடு உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கனால ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. இவ்வளோ நாட்களாக பணப்புழக்கம் இல்லை, பணமே இல்லை அப்படிங்கிற இந்த நிலை மாறி பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பூர்வீக சொத்து நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நேர்மையான முறையில் இருந்தால் உறுதியாக கிடைக்கும் என்பதை கிரக ரீதியாக சொல்ல முடியும். பூர்வீக சொத்து கிடைக்க போகுது, அப்போ என்ன கவலை, பணம் வந்துட போகுது, கவலை இல்லைல்ல. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கனால இந்த செவ்வாய் கேது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் 12ஆம் இடத்த அதிபதி. ஸோ இந்த 2 இடத்துக்கு அதிபதி ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கேதுவுடன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு உங்களுடைய வீட்டை விட்டு வெளியூர் செல்வதற்கான நேரங்கள் வரும்போது, வெளியூர் போகிறீங்க, வண்டி வாகனங்களை பயணம் செய்கிறீங்க வெளியூருக்கு, அல்லது வெளிநாடு பயணம் செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புனோடனே விநாயகரை போய் பார்த்து மனசார வேண்டிட்டு விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைத்து போகிற இடத்துல எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் சென்றடைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான தெய்வம், அதாவது எல்லா மாதமும் எல்லா தெய்வமும் முக்கியம்தான். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானை நல்லா கைப்பற்றிக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகனுடைய மந்திரங்கள், கந்த சஷ்டி கவசம், சஷ்டி விரதம், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டங்களே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத இறுதியில தான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு இன்பகரமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஜென்ரலாவே இந்த ரிஷப ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக தனிமையை விரும்புவர்கள். பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயத்துல எல்லாருமும் இருக்கணும், இவங்களோட யாரும் இல்லாமலையும் இருக்க மாட்டாங்க. பட் அந்த கூட்டத்துல போறது, அதிகப்படியாக ஒரு கூட்டத்திலேயே இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. மேக்சிமம் தனிமையில இருந்து நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் ரொம்ப பெரிய அளவுல மனதால ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. மனதுல ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல தன்னுடைய ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம்
மிக்கவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு தெரியாம தன்னுடைய ஒரு நளினத்தை எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடைகிறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டம். ஒரு 3 மாதமாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்த தொழில் பாத்தீங்கன்னா மீண்டும் புத்துணர்ச்சி பெறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்க, கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இரும்பு தொழில்ல கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த சனியும் வக்ர நிலை அடைந்த அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நிறைய ஒரு வருமானம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல், இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யறவங்களுக்கும் நிறைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம். நீங்க நினைக்காத இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுடைய அந்த சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அதிகமா விரும்புவாங்க. ஆனாலும் இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதிரியான தொழில்ல அதிகப்படியான வாய்ப்புகள் வர்றதுனால ஒரு ஃபோர்ஸபிளா இந்த தொழிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் மாத இறுதியில தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள், அடுத்து வேலையில நிறைய ஒரு மதிப்பு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு உயர் பதவிகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உயர் பதவிகள்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொசிஷன்ல ரொம்ப வருடமா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக்கி அந்த பிரான்ச்சையே பார்த்துக்கணும், இல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு உங்களை போக சொல்லி அந்த இடத்துல நீங்க ஒரு தலைமை அதிகாரியா இருக்கணும், இப்படின்ற மாதிரியான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. பேங்கிங், அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வைஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு அது இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு மேனேஜர் லெவலுக்கு ஒரு பதவி உயர்வு அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமைப்புகள் மிக சாதகமாக இருக்கு. எந்த மாதிரியான இதனால இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட 2ஆம் இடத்துல சூரியன் குரு சனி 11ஆம் இடத்துல வக்ர நிலை அடைகிறதுனால அந்த அமைப்புகளுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம்ன்றது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்க போது. அதே சமயத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இடைவிடாத உழைப்பு, 24 மணி நேரமும் ஒரு உழைப்பு, ஒரு தூக்கம் இல்லாமல், ஒரு ரெஸ்டே இல்லாம நீங்க அதை செய்யும் போது அதுல உடல் நலன்ல அதிகப்படியான தொந்தரவுகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால அதிகப்படியாக நீங்க யோகா போன்ற சில மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. இல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எடுத்துக்கணும். அதாவது வீட்டுல விளக்கேத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது. வாசனை திரவியங்கள்னா உங்களுக்கு இந்த சாம்பிராணி போடுறது, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரியாக அந்த மைண்டை எப்போதுமே பாத்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும். வீட்டுல எப்போதுமே ஒரு தெய்வ பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்றது இந்த மாதத்துல மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா வருமானம் வரப்போகுது, உழைப்பும் இருக்க போது, நல்ல ஒரு உயர் பதவி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே உயர்ந்த நிலைக்கு நீங்க வரக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய
ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம், அந்த மாதிரி தான். அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர்ஸ் வரும். ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் இந்த மாதத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்க உங்க ஜாதகப்படி ஆராய்ந்து போலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் லாங் டேர்ம் விஷயங்கள் பண்ணும்போது ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆராய்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கு எதிர்பாராத ஒரு விதமாக சில இடத்துல இருந்து ஒரு ஆஃபர்ஸ் வரும், கண்டினியூஸ் ஆஃபர்ஸ் வரும். இது நாள் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த ஆஃபர்ஸ் வரவும் உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலை. போலாமா வேண்டாமா, இது நிஜமானது தானா, இல்ல அவங்க நம்மளை கூப்பிட்டு கடைசி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, இப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வு பண்ணுங்க. அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.